ப்ரோவா இந்த குழந்தைங்க அடம் பிடிக்கிறதுங்க எவ்வளோ முக்கியமான டாபிக். குழந்தைங்களும் அடம் பிடிக்குது, பெரியவங்களும் அடம் பிடிக்கிறாங்க, இதுங்களும் போய் முட்டிக்குது, அதுங்களும் போய் முட்டிக்குது. ஸோ என்ன விஷயம், என்ன எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு கவனிப்போம். ஓகேவா? இதில் வந்து ஏஜ் குரூப்பாக பார்க்கணும். அதாவது உங்களுக்கு குழந்தைங்கள்லேருந்து வளர்கிற குழந்தைங்கலேருந்து அடல்சன் வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்தது. ஈவன் பெரியவங்களுக்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்கன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்மால் லைக் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இதில் வந்து நம்மளே தான் ஜட்ஜ் பண்ணணும். அது வந்து காரணத்தினால அடம்பிடிக்குதா, காரணம் இல்லாமல் அடம்பிடிக்குதான்னு. காரணத்தோடு அடம்பிடிக்குது. நீங்கள் ஒரு டாய் ஷாப்புக்கு போயிருக்கீங்க, டாய் வாங்கி கொடுக்கணும். ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு போயிருக்கீங்க, ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும். இது யதார்த்தம். இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் ஈல்டு ஆகக்கூடாது. சரி, ஈல்டு ஆகாமல் என்ன டாக்டர் பண்ணுறது? அடிக்கலாமா? அது அடிக்கவும் கூடாது, கொஞ்சம் கூடாது. இதை வந்து தேவையில்லாமல் பண்ணுது, அடம்பிடிக்குதுன்றது நமக்கு நல்லா தெரியும் பொழுது எல்லாருமே இக்னோர் பண்ணிடுறது பெட்டர். இக்னோர்னா என்ன, கொஞ்சம் கண்டுக்காமல் போயிடணும். அது வந்து ரொம்ப சொல்லணும். ஐயோ டாக்டர் அழுதுனே இருக்குது, ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாத குழந்தைக்கு. அது வந்து சைக்கலாஜிக்கலாக ஒரு 2 தடவை 3 தடவை இதே நடக்கும்போது தெரிஞ்சுக்கும். ஓஹோ, இது நமக்கு ஏன் யாரும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, இது தேவையில்லாமல் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு. ஈவன் 2 இயர்ஸில் நான் சொல்கிறேன். ஆனால் தேவையுள்ளது நிச்சயமாக நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அது எந்த காரணமாக இருந்தாலுமே. ஸ்வீட்டு, நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்ன ஒரு டாய் ஷாப் பண்ணுறது எது ரீசனபிள், எது வந்து டெஃபினட்டாக தேவையோ அதை நம்ம அட்டன் பண்ண தான் போகிறோம். அதே மாதிரி தான் அடல்சன் பிஹேவியரும். ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக அடம்பிடிக்கிறோன்னா அது என்ன ரீசன், என்ன அவங்களுடைய பியர் குரூப் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்ன, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. அடம்பிடிக்குதுங்கிற ஒரே காரணத்தில் நீங்களும் டென்ஷனாக ஏன் டென்ஷனாக வரீங்க? 2 பேரும் ஒர்க் அட் ஹோமு, போத் த பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங்க. ஸோ குழந்தை கற்றுது, ஒரு இது பண்ணுன்னா நீங்களும் அஃபெக்ட் ஆகிடுறீங்க. எல்லாம் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக டீல் பண்ணுங்கள். 2 தடவை மூச்சை நல்லா எடுத்து விடுங்க, சரியாக போயிடும். ஆனால் என்ன காரணங்கிறது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அடல்சன்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஜெல் ஆகணும். நீங்களும் வந்து கொஞ்சம் நிதானமாக உட்காந்து பேசி என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சந்தோஷமாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், நல்ல ஃபேமிலி. இதில் முக்கியமான பாயிண்ட் ஒன்று விட்டோம். அந்த குழந்தைங்க வந்து இந்த கோவத்துலேருந்து போய் இடிச்சிக்கிறது, முட்டிக்கிறது, இது ரொம்ப சாதாரணமாக பார்க்குறது. ரொம்ப பயந்துடுறாங்க. போய் என்னங்க டாக்டர் எப்போ பார்த்தாலும் போய் செவுத்துல முட்டிக்குது அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. அட்டென்ஷன் டைவர்ஷன், அதாவது அந்த மாதிரி செய்யும்பொழுது அதோடைய அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுங்கள். உதாரணமாக ஒரு டாயை காட்டுறது, இல்லை ஒரு ஏதாவது ஒன்று ஒரு இது காமிக்கிறது, விளையாட்டு சாமானை காமிக்கிறது, இல்லை வந்து யாராவது கூப்பிட்ற மாதிரி பண்ணுறது. உடனே இமீடியட்டாக கொஞ்சம் டைவர்ட் ஆகுது, இல்லை உடனே நிறுத்திடும். அந்த அழுகை, அந்த ஒரு ஆதங்கம், அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் குறைஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. இமீடியட்டாக நிறுத்தலாம் கூட. ஸோ இந்த அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். பெரிய குழந்தைங்களுக்கு ஒரு 2 வயசு மேலேன்னு வச்சுக்கோங்களேன். நீ பண்ணாத, கொஞ்சம் வேகமாக சொல்கிறீங்க, கோவமாக சொல்கிறீங்க, அதை அப்படியே மைண்டில் வாங்கிக்கும். திருப்பி அதை பண்ணிகிட்டு இருக்கோம், ரிப்பீட்டடாக பண்ணும். ஸோ இந்த எதையுமே வந்து அது ஒரு ஆப்போசிட்டாக பண்ணுது, நமக்கு தேவையில்லாமல் பண்ணுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் நெகட்டிவ் அப்ரோச் பண்ணாதீங்க. பண்ணாதுன்னு சொல்ல வேணாம், பண்ணுன்னு சொல்லணும். அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. இக்னோர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியாகிடும். 1 தடவை 2 தடவை 3 தடவை அதை தெரிஞ்சுக்கும் அது. ஸோ இந்த அட்டென்ஷன் டைவர்ஷன், இக்னோர் பண்ணுறது, அதுக்கு வந்து நீங்கள் எதுவும் எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. ஓகேவா?